ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீன்ஷாட்டில் இத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்போ நீங்களே பாருங்களேன். ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டுமே புதுசாகவும் ஒவ்வொரு ஷேப்பாகவும் இருக்குது. பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரே ஒரு டைப் தான். அது வால்யூம் பட்டன், பவர் பட்டன் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். ஆனால் நான் இப்போ சொன்ன அந்த புது டைப் ஆஃப் ஸ்க்ரீன்ஷாட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களோட டைம் சேவ் பண்ணலாம்னு சொன்னால் உங்களுக்கு நம்ப முடியுதா? ஆமாங்க, உங்களோட டைமையும் சேவ் பண்ணிக்கலாம். புதுசாகவும் வேறு ஷேப்பில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். வீடியோட எண்டில் அடிஷனல் ட்ரிக்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஸ்டிக்கர் யூஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்லாம் தெரிஞ்சது நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டைப் ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன்ஷாட். இந்த ஸ்க்ரீன்ஷாட் யூஸ் பண்ணி தான் உங்களோட டைம் சேவ் பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நார்மலாக நம்ம எடுக்கிற அந்த லாங் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான பார்ட்டை கிராப் பண்ணி அதுக்கப்புறம் சேவ் பண்ணுவோம். ஆனால் இந்த ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போதே உங்களுக்கு எந்த இடம் தேவையோ அந்த இடம் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு யூஸ் ஆகுது. யூஸ் பண்ணுற ரொம்ப சுலபம் தான். இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு மார்க் ஆப்ஷன் வரும். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடம் வரைக்கும் நீங்கள் இப்படி மார்க் பண்ணி கீழே சேவ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டுக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் எழுத போகிறீங்க, ஏதாச்சும் ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டூடில் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே கலர் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஸோ கீழே ஒரு ஸ்கேல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களோட மார்க்கோட சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் ஏதாச்சும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஃபன்னி ஸ்க்ரீன்ஷாட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட்டில் நம்ம பார்க்க போகிற செகண்ட் டைப் தான் இந்த ஷேப்டு ஸ்க்ரீன்ஷாட். இந்த ஷேப்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் டிஃபால்ட்டாக சில ஷேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஷேப் வைஸாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹார்ட்டினை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஷேப் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக பெருசாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரொட்டேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணியும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க இந்த ஷேப்டு ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் பார்க்க போகிற தேர்ட் டைப் இந்த லஸ்ஸோ ஸ்க்ரீன்ஷாட். பர்டிகுலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்க்ரீன்ஷாட் தான் இந்த லஸ்ஸோ ஸ்க்ரீன்ஷாட். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்க்ரீன்ஷாட்டில் டிஃபால்ட்டாக சில ஷேப் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த லஸ்ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இப்போ சாம்பிள் பாருங்கள். ஒரு இப்போ ஸ்டார் மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாடல் எல்லாத்துலேயுமே இந்த லஸ்ஸோ ஸ்க்ரீன்ஷாட் யூஸ் பண்ணி உங்களால் எடுக்க முடியும். ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் பார்க்க போகிற ஃபோர்த் டைப் இந்த டூடு ஸ்க்ரீன்ஷாட். இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் எந்த இடம்லாம் மார்க் பண்ணுறீங்களோ அந்த மார்க் பண்ணுற ஏரியா மட்டும் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். அப்புறம் ஸ்டிக்கர் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கான போனஸ் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, இந்த எஸ் கேப்சர் ஆப்ஷனில் ரெக்கார்ட் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை நீங்கள் ஜிஃபாக ஷேர் பண்ண முடியும். அதாவது உங்கள் ஃபோனில் ஒரு வீடியோ ஒன்று வச்சுருக்கீங்க. அந்த வீடியோவில் பர்டிகுலர் ஏரியா மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும், அதாவது அந்த ப்ளே ஆகிற அந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு சவுண்ட் எதுவும் இல்லாமல் ஜிஃப் ஃபார்மெட்டில் ஷேர் ஆகும். இப்போது நான் எடுத்து ஷேர் பண்ண அந்த ஜிஃப் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ தான் என்னோடய ஃபோனில் வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு அதை ஜிஃப் ஃபார்மெட்டில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஜிஃப் ஃபார்மெட்டில் அனுப்பிச்சிக்கோங்க. அப்புறம் ரெட்மி 13C ஃபோனில் யாருக்கும் தெரியாத ஒரு 10 ஹிடன் ட்ரிக்ஸை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். எண்டு ஸ்க்ரீன் வீடியோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.